மாடி வீடே இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, அந்த இந்த கிராமம் தானே? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இங்கே மெத்த வீடு கட்டணும்னு யாரும் ஆசைப்பட்டது கூட இல்லை வடக்கு ரோட்டில் ஒருத்தவங்க கட்டி படிக்கட்டு மட்டும்தான் வைக்கல, அவங்க பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. இங்கேருந்து போகணும் அன்னைக்கே. நைட்டில் வந்து 12 மணிக்கு 1 மணிக்கு வந்து பந்தம் கட்டிக்கிட்டு போகுது, நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னாங்க. அது போகிறது இவங்க வந்து கவுன்சிலரு இந்த மாதிரி மெத்த கட்டுறதுக்காக பிளான் போட்டு தான் எல்லாமே பண்ணினாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கம்பி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போனாங்க. வரும்போது அவங்க செத்துட்டாங்க. அங்கே கோயிலுக்கு பக்கத்தில் எங்கள் அண்ணன் வீடுன்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மெத்த வீடு கட்டி தான் அவங்க நிறைய லாஸ் ஆயிட்டாங்க. மில்லுக்காரங்களே இருக்காங்க, அவங்க அப்பேற்பட்ட பணக்காரங்க தான், அவங்களே வீடு கட்ட கிடையாது. இந்த படி அங்கே வாசப்படியே அவ்வளோ உயரம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அதை இடிச்சு எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம். இப்போ நீங்கள் வந்து வேற ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே மாடி வீட்டில் தங்குனீங்க, அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா? தங்கி இருக்கோம், தங்கினாலும் அந்த தூங்க முடியாது, ஒரு இதாக இருக்கும். அதனால வந்து கீழே படுத்துக்கலாம், மெத்தையிலேருந்து கீழே வீட்டிலேருந்து படுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஊர்லேருந்து அந்த அடுத்த ஊருக்கு போயிட்டீங்க. ஆமாங்க. அங்கே மாடி வீடு கட்டியிருக்கீங்க? மாடி வீடு இல்லைங்க, மாடி வீடுலாம் இல்லை, இந்த கூடியே தான். நான் எங்கே போய் எங்களாட்டம் போனவங்களாம் எங்கே போனாலும் கட்ட முடியாது. கட்டிவிட்டு இந்த ஊருக்கு வர முடியாது. எனக்கு வீடு கார்டெலாம் இங்கே இருக்குதுங்க, இந்த ஊரில் இருக்குது. அதனால் வந்து நம்ம இங்கே வரப்போ இருக்கிறதுனால இந்த ஊரே இல்லைன்னு போயிட்டா வேணா வேற ஊரில் கட்டிக்கலாம். கருப்பனுக்கு பிடிக்காதது மாடி வீடு மட்டும் இல்லை, வேறு பல காரணங்களும் இருப்பதா இந்த கிராமத்துல நம்புறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை செரு போட்டுக்கிட்டு ஒரு சுற்றி மெரமனை வரக்கூடாது. ஆமாம், இந்த மெதியடி போட்டுக்கிட்டு வரக்கூடாது. காரில் பொண்ணு ஏற்றிக்கிட்டு இந்த எல்லையை தாண்டி தான் ஏற்றணும். கார்லேயே குதிரை வச்சுருக்கக்கூடாது. குதிரை யாராவது வெளியிலேருந்து ஓட்டிக்கிட்டு போனால் கூட இந்த ஊரில் இறங்கி தான் ஓட்டிகிட்டு போகணும். அப்படி யாராவது குதிரையில் வந்திருக்காங்க? ஏதாவது வரல, ஒருத்தருமே பயந்துக்கிட்டு வரமாட்டாங்க. இது கொசவன் சட்டி செய்கிற கொசவன் ராத்தங்க கூடாது. செங்கச்சூளை சுண்ணாம்பு சூளை எதுவும் இங்கே வைக்கக்கூடாது. இங்கே லைட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு தேர் திருவிழா போட்டால் கூட லைட்டு கிடையாது. 5 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு காலி பண்ணிட்டு போயிடணும். இப்போ தொட்டில் குழந்தை போகிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அந்த தொட்டில் போட்டு படுத்தா ஒன்று, அதாவது குழந்தை இறந்துருக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும் அந்த வீட்டில். அப்படி நடந்துருக்கு? நடந்துருக்குது, நடந்து இல்லாத இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் பசங்க பிள்ளைங்களை எல்லாம் தொட்டியில் போட்டதே இல்லையா? தொட்டியில் போடுவோம், ஒரு மத்தியானம் அது இன்னும் போட மாட்டோம். ராத்திரி நேரத்தில் போடக்கூடாதா? போட மாட்டோம். நீங்கள் போட்டதே இல்லையா? இல்லை, ராத்திரியில் போட மாட்டோம். அதிகமா சம்பாதிச்சாலும் பணம் இருந்தாலும் வீட்டை லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு கட்டி இருந்தாலும் மெத்தை வீடோ படிக்கட்டோ யாரும் கட்டுவதற்கு முன்வர மாட்டாங்களாம். சிலர் இந்த நம்பிக்கையை மீறி மாடி கட்ட படிக்கட்டு தான் அமைத்தார்களாம். அவங்க வீட்டுல மரண சத்தம் வந்ததா சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனது நமது குழு. ஒரு ஊர் கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னாலும் ஒரு சிலர் மீறி சரி நான் மாடி வீடு கட்டுறேன். இல்ல அப்படியும் ஒரு ஆள் கட்டினாரு. வீடு தான் பொழந்துட்டு ரெண்டா விரிசல் விட்டு போயிடுச்சு. வீட விரிசல். ஆமா, இப்ப அந்த ஓட்டை விட்டு வேற ஓட்டுல போய் குடியிருக்காங்க. அதே அவத்தியா தான் இருக்காங்க, அந்தாண்டு வேற இருக்காங்க. அவர் ஒண்டி தான் கட்டிருக்காரு, அப்புறம் யாரும் கட்டு பாருங்க எவ்வளவு வசதி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு கூட 2 ரிக்கவுண்ட் இருக்கு. ஆனா அந்த வீடு கட்டணுங்கிற எண்ணம், மாடி வீடு கட்டணுங்கிற எண்ணம் கிடையாது.